வந்தால் கொத்தாக விமான நிலையத்திலே தூக்கி விடுவார்கள், இந்த பக்கம் வர வேண்டாம் என்று அவர் சொல்லிவிட்டார்கள். போதை மருந்து கடத்தல், அதில் தான் பெரிய அமௌண்ட் வந்திருக்கு. பெரிய பெரிய ஏடிஜிபி டிஜிபி எல்லாமே வந்து வரிசையில் நிற்கிறார்கள் ரதீஷ் கிட்ட. அப்போ வருண்குமார் என்ன, யாராலையும் அடக்க முடியாத சவுக்கு சங்கரன் நான் தானே இந்த ஆப்ரேஷனை எக்ஸிக்யூட் பண்ணி தூக்கி இன்னைக்கு உள்ள வச்சிட்டேன், குண்டாஸ் போட்டாச்சு, கஞ்சா கேஸ் போட்டாச்சு, அவன் இனிமேல் எந்திரிக்கவே மாட்டான். ஆனால் நான் இவ்வளோ செஞ்சுருக்கிறேன், எனக்குன்னு எதுவுமே இல்லை, நான் ஏதோ மணல்காரன்ட்ட காசை வாங்கிக்கிட்டு சுற்றுறேன். ரெண்டு, இந்த வாரம் தமிழகம் வருவதாக இருந்த தம்பியின் பயணம் ஒத்தி போடப்பட்டுள்ளது, போஸ்ட்பாண்ட். இப்போதைக்கு இங்கே வராதே என்று தம்பிக்கு நெருக்கமான ஒரு மூத்த காவல்துறை அதிகாரி தம்பிக்கு அறிவுரை வழங்கிவிட்டார். நேற்று அந்த ஜட்ஜ்மெண்ட் நம்ம டீட்டெயில்டாக முந்தா நாள் ஜட்ஜ்மெண்ட் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணோம்ல, இந்த அறிவுரை தம்பிக்கும் வழங்கப்பட்டுள்ளது. நீங்கள் பாட்டுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சுப்ரீம் கோர்ட் ஸ்டே பண்ணிடுச்சு என்று வந்தால் கொத்தாக விமான நிலையத்திலே தூக்கி விடுவார்கள், இந்த பக்கம் வர வேண்டாம் என்று அவர் சொல்லிவிட்டார்கள். தம்பி ரத்தீஷுக்கு மாட்டிக்க போகிறோன்றது தெரிஞ்சிருச்சு. ஸோ ஒன்ஸ் நம்ம மாட்டிக்கிட்டு ஜெயிலுக்கு போயிட்டோன்னா யார் ஏட்டெல்லாம் பணம் கொடுத்து வச்சிட்டோன்னா அவன் பூரா துட்டு அமைக்கிடுவான் என்று எங்கெங்கெல்லாம் ரத்தீஷ் பணத்தை கொடுத்து வைத்திருந்தாரோ அந்த இடத்துல எல்லாம் பணத்தை திரும்ப தாருங்கள் என்று வாங்க தொடங்கிவிட்டார். எல்லோருக்கும் என்ன ஒரு, உங்களுக்கும் அந்த சந்தேகம் இருக்கும், எல்லோருக்கும் என்ன ஒரு பெரிய வியப்பை தரக்கூடிய விஷயம் என்னவென்றால், டாஸ்மாகில் தம்பி இன்வால்வ் ஆகிருக்காரு அப்படின்றதெல்லாம் எல்லோருக்கும் தெரிய வருகிறது. டாஸ்மாகில் 3000 கோடி 5000 கோடி வந்திருக்குமா என்ற கேள்வி எல்லோருக்கும் இருக்கிறது. டாஸ்மாகிலும் ஏராளமான வருமானம் இருக்கிறது. இடி சொன்ன அந்த 1000 கோடி போக கூடுதலாகவே டாஸ்மாகில் ஊழல் நடந்திருக்கிறது. இவர்கள் பெருமளவில் சம்பாதித்த பணம் போதை மருந்து கடத்தல், அதில் தான் பெரிய அமௌண்ட் வந்திருக்கு. அண்டு ஜாஃபர் சாதிக்கு சிறைக்கு போனார்ல, அந்த டெல்லி போலீஸ் கேஸில் ஜாஃபர் சாதிக்கு சிறைக்கு போய்ட்டு சிறையிலேருந்து பொது வெளியே வந்து விட்டார். ஜாஃபர் சாதிக்கோட குடும்பம் ஒன்றும் பெரிய பின்புலம் கொண்ட குடும்பம் அல்லன்றது தெரிய எல்லாருக்கும். இந்த போதை மருந்து வந்த பிறகு தான் அவங்க வளர தொடங்குகிறார்கள். ஜாஃபர் சாதிக்கு அட்வொகேட்டை கோஆர்டினேட் பண்ணி பெரிய பெரிய வக்கீல்கள் எல்லாம் கொண்டு வந்து ஜாஃபர் சாதிக்குக்கான அந்த வழக்குகளை அத்தனையையும் கவனித்து கொண்டது யாரென்றால் விக்ரம் ஜூஜு. உதயநிதியின் வலதுகரம்னு சொல்ல, அவர் ஒன் ஆஃப் தி அலக்கைஸ் இருக்கக்கூடிய விக்ரம் ஜூஜு ஏன் ஜாஃபர் சாதிக்கை காப்பாற்றணுன்ற கேள்வி இருக்குல்ல, ஜாஃபர் சாதிக்காக ஏன் வேலை செய்யணுன்ற கேள்வி இருக்குல்ல, இதில் தான் இவங்க காசே பார்க்குறாங்க. இந்த ட்ரக்கு கனெக்ஷன் இவர்களுக்கு எப்போது வருகிறது என்றால், இந்த ட்ரக்கு கனெக்ஷனை இவர்களுக்கு அறிமுகப்படுத்துவதே வருண்குமார். 2020 வருண்குமார் ராமநாதபுரம் எஸ்பி. இவர் ராமநாதபுரத்துக்கு போடும்போதே அப்போது டிஜிபியாக இருந்த திரிபாதி சார் இவன் சிக்கலான ஆள், இங்கே போடக்கூடாது என்று சொல்கிறார். அப்போது உள்ளூரில் யாரையோ ஆளை ஏடிஎம்கே மந்திரியை பிடிச்சி எடப்பாடி கிட்ட சொன்னோன்னே அவரும் போட்டுறாரு. ராமநாதபுரத்தில் போதை மருந்து கடத்துபவர்களோடு நெருக்கமான தொடர்பில் சேர்ந்து இவரே அந்த தொழிலிலும் ஈடுபடுகிறார் என்று மத்திய உளவுத்துறையான இன்டெலிஜென்ஸ் பியூரோவிடமிருந்து அறிக்கை வந்த காரணத்தினால் 2020 திரு வருண்குமார் அந்த ராமநாதபுரம் இடத்திலிருந்து மாற்றப்படுகிறார். அங்கிருந்து மாற்றப்பட்ட போது அவருக்கு எந்த பதவியும் கொடுக்காமல் காத்திருப்போர் பட்டியலில் வருண்குமார் வைக்கப்படுகிறார். 2021 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்ததும் வருண்குமார் இந்த ட்ரக் குரூப்பை இவர்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறார். யாருக்கு? ரத்தீஷ் இந்த குரூப்புக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறார். அப்போது தான் ஜாஃபர் சாதிக் நெருக்கமாகிறார். வெறுமனே இப்போ ஜாஃபர் சாதிக் வந்த உடனே நான் உங்களுக்காக இந்த வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்து, ஏன்னா ஹியூஜ் மணி, உங்களுக்கு சூடோ எஃபர்ட்ல எவ்வளோ பணம் வரும் இமேஜின் பண்ணி பாருங்கள், கொட்டுது. அப்போது வெறுமனே ஒரு உங்கள் கூட அசோசியேட் ஆகி வைக்கிறேன்னா எனக்கு ஏதாவது கொடுங்க, எனக்கு ஒரு பாதுகாப்பு வேண்டும் என்ற அடிப்படையில் தான் ஜாஃபர் சாதிக்கை அயலக அணி நிர்வாகியாக நியமிக்கிறார்கள். சிஎம்கிட்ட கொண்டு போய் ஒரு அயலக அணிக்கு போடலாம் பாட்டு இவங்க சொல்கிறாங்க. சொன்னோன்னே அவருக்கு என்ன தெரியும், சரி யாரோ இருக்கார் போல இருக்குது, கல்ஃப் கண்ட்ரீஸ்லாம் துபாய் குவைத்து போன்ற இடங்களிலெல்லாம் இவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்ப்பார் என்று இவருக்கு அந்த பதவியை கொடுக்குறார்கள். ஸ்மூத்தாக நடந்துகிட்ருக்கு. இப்போ இந்த மாதிரி ஸ்மூத்தாக நடக்கிறதுக்கு போலீஸ் பேட்டர்னேஜ் வேணும் இல்லையா? நம்ம பல முறை சொல்லியிருக்கிறோம்,
சோழிங்கநல்லூரில் டெல்லி போலீஸ் வந்து சோழிங்கநல்லூர் சோதனை நடத்தினாங்க. குடவுனில் சோதனை நடத்தினாங்க. இங்கே குடவுன் போடணுன்ற துணிச்சல் எப்படி ஜாஃபர் சாதிக்கு வரும்? இவர்கள் கொடுத்த ஆதரவு. ஸோ இது ஸ்மூத்தாக நல்லா போயிட்டுருக்கு, பிரச்சனை இல்லாமல். ஒன்ஸ் இந்த அறிமுகம் இதெல்லாம் கிடைச்ச உடனே, வருண்குமார் தான் இதெல்லாம் அறிமுகப்படுத்துவது. ஒன்ஸ் இந்த அறிமுகம் இதெல்லாம் கிடைச்ச உடனே ரத்தீஷ் வருண்குமாரை கட் பண்ணி விட்டுட்டு, என்ன உங்களுக்கு பெரிய பெரிய ஏடிஜிபி டிஜிபி எல்லாமே வந்து வரிசையில் நிற்கிறார்கள் ரத்தீஷ்கிட்ட. அப்போ வருண்குமார் என்ன, வருண்குமாரை சுத்தமாக கழட்டி விட்டு ரத்தீஷை எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்ணிக்கிறார். டேக் ஓவர் பண்ணிக்கிட்டு மணி ஜஸ்ட் போர்ஸின். அண்டு கரிகாலன் நடத்திய சென்னையில், இப்போது அது மூடப்பட்டு விட்டது என்று நினைக்கிறேன், சென்னையில் ஷேக்மத் பார் இருந்தது, நினைவிருக்கா? ஃபேமஸ் சார் அது. அங்கே எல்லா விதமான போதைப் பொருட்களும் கிடைக்கும் என்ற தகவல் உலவியது, நினைவிருக்குதா? நம்ம தீநகர் ஆஃபீஸர் இருக்கும்போது பேசியிருந்தோம், அப்போ இருக்கா? எல்லாம் இங்கே தான் சப்ளை. இது எல்லாமே எப்போ பஸ்ட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, 2 ஆண்டுகள் இருக்கும் என்ற நினைவு. 2 ஆண்டுகளுக்கு முன்பு அண்ணா நகரில் 1 கிலோ கொக்கைன் பிடிபடுகிறது. அண்ணா நகரின் துணை ஆணையராக இருந்த ரோஹித் நாதன் என்ற ஐபிஎஸ் ஆஃபீஸர் பிடிக்கிறார். அதை ட்ராப் வச்சு செட் பண்ணி பிடிக்கிறார். அந்த ஒரு கொரியர் தான் மாற்றான். அதில் அவனை வச்சு பிடிச்சி அந்த பிஸ்னஸோட கிங் பின் யாருன்றதை பிடிச்சிடுறாரு. பிடிச்சி ஆக்சுவல் ரெக்கவரி 18 கிலோ கொக்கைன். 18 கிலோவோட மார்க்கெட் வேல்யூ என்ன? இந்த மாதிரினாலும் ஒரு 20 கோடி இருக்குமா? 20 கோடி. யூஸ் பண்ணுவியாப்பா? வியாபாரம் பண்ணுவியா? இல்லை, கரெக்டாக சொல்கிறார் விலை. அப்புறம் ஏன் இங்கே உட்காந்து நான் எவ்வளோ கேஸ் வாங்கிக்கிட்டு இருக்கோம்? ஸோ அது சிக்கியதும் 1 கிலோவை கணக்கில் காமிச்சிட்டு 18 கிலோவை விற்கிறாங்க. ஆக்சுவலாக மறைச்சிட்டாங்க. இதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். கரெக்டா? அதனால தான் 20 கோடின்னு சொன்னோம். மறைக்கிறாங்க, மறைச்சிட்டு எடுத்துகிட்டு விற்றுட்டாங்க. அண்ட் மும்பையிலிருந்து அந்த ட்ரக் ரிங்கோட மூளையாக செயல்பட்டவன் கைது செய்யப்படாமல் காப்பாற்றப்படுகிறான். அதுக்கு எல்லாமே இந்த கேங் தான் காரணம். அப்போது தான் இவர்களுக்கு ரோஹித் மீது கோபம் திரும்புகிறது. நாங்கள் வியாபாரம் பண்ணிகிட்ருக்கோம், நீ என்னமோ போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி போய் பிடிக்கிறேன்னு சொல்லி, எனக்கு இதெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது தான் எல்லாம் ஃபிக்ஸ் ஆகுது. ஸோ இந்த ட்ரக் ரிங் எல்லாமே இவங்கெல்லாம் சேர்ந்து தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது தான் இவர்களுக்கு இந்த பிரச்சனை வருகிறது. வந்த உடனே இவர்களுடைய குரூப்பில் ஒன் ஆஃப் தி குரூஷியல் மெம்பர் தான் வருண். வருணுக்கு நீண்ட காலமாகவே வந்து இந்த வருத்தம்னா என்ன, ஆதங்கம். நான் தான் உங்கள்கிட்ட வந்து ஜாஃபர் சாதிக்கு எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், உங்களுக்கு இந்த ராமநாதபுரத்துலேருந்து ட்ரக்கு கடத்துகிற ரூட்டையே அறிமுகப்படுத்துனது நான் தான், இன்றைக்கி என்ன தூக்கி ஓரமாக வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு ஜாலியாக இருக்கிறீங்க என்று வருண்குமார் நீண்ட காலமாக ஆதங்கத்தில் இருக்கிறார். என்ன இதில் அந்த கரூர் கேஸ் கஸ்டடியில் வருண்குமார் 4 நாள் விசாரித்தார்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போது வருண்குமார் என்னை மீண்டும் மீண்டும் விசாரித்த ஒரு விவகாரம் ரோஹித் உங்ககிட்ட பேசியிருக்காரா? யார் சார் ரோஹித்? அண்ணா டிசி, அவர் தான் அந்த ட்ரக்கை பிடிக்கிறாள். 18 கிலோ பிடிச்சார்ல. ரோஹித் உங்களிடம் பேசியிருக்கிறாரா அப்படின்னு திருப்பி கேட்டோன்னு, சார் ரோஹித் என்கிட்ட பேசியதே கிடையாது. அப்போ எப்படி பேசுன நீ இந்த அண்ணா நகரத்தை பற்றி? எனக்கு வேறு சோர்ஸ் வந்துச்சு, ரோஹித் என்கிட்ட நான் இருக்கிறது ஃபேக்டை தான் சொன்னேன். நான் அதுக்கு முன்னாடி நீங்கள் ரோஹித் கிட்ட பேசுனதே இல்லை. இப்போவும் பேசுனேன். எனக்கு ரோஹித் என் சோர்ஸ் கிடையாது சார்ன்னு. அப்போது குமரன் ஒரு பேர் சொன்னா, நீங்கள் குமரன் பேசியிருக்காரா அப்படி? நாங்கள் சார் எனக்கு அனானிமஸாக ஃபாரின் நம்பர்ஸ்லேருந்து தான் இன்ஃபர்மேஷன் வரும். அது ரோஹித்தாக கூட இருக்கலாம், குமரனாக கூட இருக்கலாம், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டானு நான் என்னோடய மற்ற சோர்ஸஸ் வச்சு செக் பண்ணும்போது உண்மைனா நான் யூஸ் பண்ணுவேன். நான் அது யார் என்னன்றதெல்லாம் நான் போய் ஆராய வேண்டிய தேவை எனக்கு இல்லை. ரோஹித்தே கூட ஃபாரின் நம்பர்லேருந்து எனக்கு இந்த தகவல் அனுப்பியிருக்கலாம் என்று நான் சொன்னேன். இதை பதிவு செய்து கொள்வது, நான் தான் இது பேசுனதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறாரு வரும்னு சொன்னேன்ல, இதை பதிவு செஞ்சுக்கிட்டு போய் ரோஹித் தான் இதை பண்ணதுனோடனே, ரோஹித் இப்போது இருக்கக்கூடிய பதவி எதுவென்றால் கடலோர காவல்படை. ரோஹித்தை கண்டம் பண்ணும். வேறு யார் உங்ககிட்ட பேசுவாங்க அப்படின்னு கேட்ட உடனே, சார் எனக்கு இவர் அரவிந்த் பேசுவார் என்று ஒரு அதிகாரியோட பெயரை சொல்கிறேன். அரவிந்த் அப்போது சென்னை மாநகர உளவுத்துறையின் துணை ஆணையராக இருக்கிறார். ஒருத்தர் வந்து சரவணன், இன்னொருத்தர் அரவிந்தா இருந்தாரா? அது நீ சொல்கிறது மாநில உளவுத்துறை. ஓகே ஓகே. சென்னை மாநகரத்துக்குன்னு ஒரு உளவு. ஓகே. அவர் பேசுவார். சார் அவர் எப்படி உனக்கு தெரியும்? சார் என் கேஸோட ஐஓ அவர். அந்த தொலைபேசி ஒட்டுக்கேட்பு வழக்கில் நான் கைது செய்யப்பட்ட 2008 அந்த கேஸில் அவர் ஐஓ சார். அவர்
அடிஷ்னல் எஸ்பி அவர் தான் இந்த கேஸோட ட்ரையலையே பார்த்தது. நான் அவரை திட்டி கூட என் புக்கில் எழுதியிருக்கிறேன். அப்புறம் கேஸில் நான் விடுதலை என்ன ஃப்ரெண்ட் ஆகிட்டார், பேசுவார். பல தகவல் அவருக்கு நான் தான் அவருக்கு சொல்லுவேன். அவர் எனக்கு தகவலாம் பெருசாக ஷேர் பண்ண மாட்டார். அவர் என்னுடைய நண்பர், ஒரு அதிகாரின்ற ரிலேஷன்ஷிப் தாண்டி ஹீஸ் மை ஃப்ரெண்ட். நான் கஸ்டடியில் இருக்கும்போதே அரவிந்த் ட்ரான்ஸ்ஃபர், சென்னை சிட்டி இன்டெலிஜென்ஸ்லேருந்து அரவிந்த் வாஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு ட்ரிச்சி. இப்போது தென்காசியின் எஸ்பியாக அரவிந்த் இருக்கிறார். அவர் குரூப் 1 ஆஃபீஸர். இதெல்லாம் வருண் தன்னை பிடிக்காதவர்களை பழி வாங்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறார். இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கான்றது எனக்கு தெரியாது. நான் இயல்பாக பேசுகிறேன் எல்லாத்தையும். அதில் இந்த போர்ஷனை மட்டும் நான் இது சொல்லியிருப்பேன்ல சார், அவருக்கு அரவிந்துக்கு தகவல் தெரியாது சார், நான் தான் சார் அரவிந்துக்கு தகவல் சொல்லுவேன், அதை கட் பண்ணிடுறது. சார் அரவிந்த் எனக்கு ஃப்ரெண்டு சார் அப்படின்னு சொல்கிறேன்ல, இதை மட்டும் கட் பண்ணி இந்த ரத்தீஷ் எல்லாம் ஒன்றா தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ அந்த ஒரு ரோஹித் ட்ரக்கு பஸ் பண்ண உடனே இவர்கள் இருவருக்கும் மோதல் வருகிறது. இப்போது நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் நாங்கள் எல்லாம் ஒரே குரூப்புன்னு சொல்லிட்டு இருக்கேன். இவர் திரு வருண் ஒரு ஏஜென்ட் வச்சுருக்காரு, யூடியூப்பில் பேசுகிறதுக்குன்னு ஒரு ஏஜென்ட் வச்சுருக்காரு, தெரியல. இப்போது அந்த ஏஜென்ட்டு சேனலாக சென்று ரத்தீஷை பற்றி பேசி கொண்டிருக்கிறார். கவனித்திருக்கிறீர்களா? ஒரு 2-3 நாளா அந்த குடும்பத்தை பற்றியே, தலைமை குடும்பத்தை பற்றியே பேசுகிறாரு. என்னன்னா என்ன ஒதுக்கிட்டீங்கல்ல. இவர் நான் ஏற்கனவே நமது நிகழ்ச்சியில் ஒரு முறை பேசியிருக்கிறோம் என்று நினைக்கிறேன். வருண் ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு இந்த கவர்மெண்ட் வந்த உடனே வெள்ளாளர்கள் எல்லாரும் சேர்ந்து நமது சாதியின் நலன்களை பாதுகாக்க வேண்டும் என்று சென்னையில் ஒரு கூட்டம் நடக்கிறது. சில அதிகாரிகள், வருண் போன்ற அதிகாரிகள், இவங்க ரத்தீஷும் அதில் ஒரு அங்கம், எல்லோரும் சேர்ந்து ஒரு கூட்டம் போட்டு நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டை நம்ம பாதுகாத்துக்கணும், டெண்டர்ஸ்லாம் எடுக்கணும், இப்படிலாம் டிஸ்கஸ் பண்ணுவேன்னா வருண் கிட்டத்தட்ட திமுகவோட ஒரு அங்கம், திமுக குடும்பத்தின் ஒரு அங்கமாகவே தன்னை கருதி கொண்டு எனக்கு டெண்டர் வேண்டும் என்று கேட்கிறார். இந்த டெண்டர்லாம் எனக்கு வேண்டும் என்று. இப்போ வருண் நேரடியாக டெண்டர் எடுக்க முடியாதுல்ல. அதற்காக 5th ஆங்கிள் ஸ்டுடியோஸ் என்று ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இருக்குது. அந்த 5th ஆங்கிள் ஸ்டுடியோஸ் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியை நடத்தக்கூடிய நபர் யார் என்றால் அவர் தான் இந்த மனோஜ். அந்த மனோஜுக்கு டிஐபிஆர்லேருந்து ஆர்டர் கொடு என்று வருண் இங்கே சென்னையில், அது எதற்காக அந்த உரிமையோடு அந்த ஆர்டரை கேட்கிறார் என்றால், யாராலையும் அடக்க முடியாத சவுக்கு சங்கரன் நான் தானே இந்த ஆப்ரேஷனை எக்ஸிக்யூட் பண்ணி தூக்கி இன்றைக்கி உள்ளே வச்சிட்டேன், குண்டாஸ் போட்டாச்சு, கஞ்சா கேஸ் போட்டாச்சு, அவன் இனிமேல் எந்திரிக்கவே மாட்டான். ஆனால் நான் இவ்வளோ செஞ்சுருக்கிறேன், எனக்குன்னு எதுவுமே இல்லை, நான் ஏதோ மணல்காரன்ட்ட காசை வாங்கிக்கிட்டு சுற்றுறேன், எனக்கு டெண்டர் கொடுங்க. ரத்தீஷ் அவனுக்கு வேண்டிய கம்பெனி மூலமாக அவன் டெண்டர் வாங்கிக்கிறான், எனக்கு டெண்டருங்க என்று கேட்டு மனோஜுக்கு இந்த டெண்டர்களை கொடுக்கிறார்கள். மனோஜ் வருண்குமாரோட பினாமி. அந்த மனோஜ் அதிமுகவுக்கும் வேலை செய்கிறார்கள் என்பதை எடப்பாடி பழனிசாமி கவனத்தில் கொள்ள வேண்டும். யார் இந்த மனோஜை நம்மக்கிட்ட அறிமுகப்படுத்தினது என்ற எடப்பாடி பழனிசாமி யோசித்து பார்த்தார் என்றால் அவருக்கு இது புரியும்.